ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் எடுத்த வீடியோ தான். மதியம் இன்றைக்கி சாதம் வடிச்சிட்டு சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். இப்போது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வீடியோ என் மகன் எடுத்துகிட்டு இருந்தா. ஏன்னா 2-3 சப்ஸ்கிரைபர் உடம்பு நல்லா பார்த்துக்குங்கக்கா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களை பார்க்க அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அதனால் இப்போ நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, அதனால் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அப்படியே இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பாருங்கள் அப்படின்ட்டு நானும் காமிச்சிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு 2 நாளாக டெய்லரிங் வேலை இல்லை. சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 4 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டான வளையல் இருந்தது. அந்த வளையலெல்லாம் நல்லா சில்க் த்ரெட் போட்டு என் மகன் அந்த வளையலுக்கு மேலே டிசைன் பண்ணிகிட்டு இருந்தா. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளையலுக்கும் ஒவ்வொரு கலர் போட்டு நல்லா நூலை சுற்றிருக்கா. இதுக்கு மேலே இனிமேல் ஸ்டோன் எல்லாம் ஒட்டணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தா. நான் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டே இருந்தேன். நாளைக்கு பரீட்சை உனக்கு, நீ என்னென்னா இந்த மாதிரி வளையலை டிசைன் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சொன்னால் 2 நாளைக்கு அப்புறம் தள்ளி வச்சுருக்கு, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி சிரித்து அந்த வளையலெல்லாம் நூல் போட்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நைட்டு எடுத்தது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் நான் நைட்டு இந்த வேலையை முடித்து வச்சுருவோம், டெய்லரிங் வேலை தான் இல்லை, இதையாவது முடித்து வச்சுருவோம் அப்படின்ட்டு அந்த ஸ்டவ் அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் இந்த மாதிரி இருக்குது. அதையெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டு திருப்தியாக இருக்கும் தூங்க போகும்போது. இங்கே பார்த்திங்கன்னா மகா முன்ரூமை நல்லா நீட்டாக தூத்துட்ருக்கா. இங்கே தூத்து இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டா காலையிலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவள் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ நானும் இங்கே மிச்சம் இருந்த கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குறதுக்கு கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், நிறைய டப்பா எல்லாம் பொருள் எல்லாம் காலியாக இருந்தது. அதெல்லாம் கழுவி கழுவி இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம டெய்லரிங் வேலை இல்லை அப்படின்னா கிச்சனில் ஏதாவது விடுபட்ட வேலைகள் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அப்படியே ஒதுக்கிக்கிட்டே இருப்போம். நைட்டு மாவும் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா காலையிலே எந்திரிச்சதும் இட்லி ஊற்றி ஒரு எம்டி சாம்பார் வச்சுருக்கேன். எப்படின்னா இது காய்கறியே இல்லாமல் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு பூண்டெல்லாம் போட்டு கடைஞ்சி சாம்பார் தூள் எல்லாம் போட்டு வைக்கிறது. இன்றைக்கி வீட்டில் மல்லி இலை கருவேப்பிலை எதுவுமே இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது காலையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து விட்டதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதை பார்க்க வேண்டியது தான். இந்த மாத்திரை எடுத்ததுக்கப்புறமா நல்லா தூக்கம் வரும். ஆனால் அந்த தூங்கக்கூடாது அப்படின்ட்டு நான் முதலே சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு மாத்திரையும் போட்டேன். கொஞ்சம் மருந்தும் அப்படியே மூக்குக்கு விடக்கூடிய சொட்டு மருந்து ஸ்ப்ரே எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனில் நம்ம அந்த காலையில் சமையல் பண்ண பாத்திரம்லாம் இருக்குது, அதை க்ளீன் பண்ணி வச்சுருவோம். வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தூக்கம் வராது. அதனால் நான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மாத்திரைலாம் போட்டுட்டு தான் அந்த பாத்திரம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையிலே நான் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் துணிகள் தைக்க வேண்டியது இருக்குது, அதையும் தைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் வேலைகள் எல்லாமே ஆரம்பித்தேன். ஆனால் இந்த வேலையை முடிக்கிறதுக்கே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி ஆயிட்டு. அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. இட்லி மாவு மட்டும் கொஞ்சம் இருந்தது, அதனால் மாவை ஊற்றி வச்சு வேக வச்சு அம்மாவுக்கும் இட்லி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புனதுக்கப்புறமா நான் இந்த பக்கெட்டில் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அடியில் இருக்கக்கூடிய பக்கெட்டில் அந்த 2 மேட்டு இருக்குது. அது நம்ம வெளியில் தண்ணி எடுக்கும்போது அந்த ஈரத்தில் மணல்லலாம் சம்படி சம்படி வரும் இல்லையா, அது ரொம்ப அழுக்காக இருந்து அதனால் அந்த மேட்டை தனியாகவே எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ மாடியில் கொண்டு போய் துவைச்சிடலாம். இப்போ மாடியில் துணிகள் எல்லாம் ஊற வச்சாச்சு. அந்த மேட்டெல்லாம் தனியாக ஊற வச்சுருக்கேன். நம்ம எடுத்துகிட்டு வந்த துணியை தனியாக ஊற வச்சுருக்கோம். இது நேற்று காய போட்ட மேட் இன்னுமே காயலை. சுத்தமாக வெயில் விழவே இல்லை. இப்போது கொஞ்சம் இன்றைக்கி காலையிலேருந்து ஓரளவுக்கு காற்று அடிச்சிட்ருக்கு. ஆனால் புயல் இருக்கிற மாதிரி 2-3 நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தாங்க. நான் மழை வர்ற மாதிரி தெரியலை. காற்று கொஞ்சம் அடிக்குது, எப்போவை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ துணிகள் எல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு நான் அப்படியே கீழே வந்துட்டேன். இப்போ ஒரு 12 மணி போல் இருக்கும்.
நம்ம வந்து எப்போவுமே வீட்ல இருக்கும்போது நைட்டியே போட்டுட்ருக்கோம். அதனால நம்ம பீரோல வந்து நெறைய சாரீ இப்போ ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாரீலாம் அப்படி அப்படியே இருக்குது. அதனால அத வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது எடுத்து கட்டிக்கிடலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு சாரீ வந்து எடுத்துட்டு வந்தேன். அதில உள்ள ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, லைட்டா போட்டு பார்த்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி நம்ம வந்து நம்ம நார்மலா இருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸ வச்சு ஒண்ணு அளந்துட்டு அதில எப்படி அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, 2 தையல்ல சைடில ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு தையல் வந்து எடுத்து விட்டேன். அந்த 2 தையலையும் எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா போட்டு பார்த்தேன். கை வந்து நல்லா லூஸா இருக்குது. சரி இனிமே இத ஒரு அடி போட்டுடலாம். நம்மட்ட தான் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதனால உடனே ஒரு தையல் போட்டுடலாம் அப்படின்ட்டு, அளவுகள பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குளிச்சுட்டு இந்த சாரீ வந்து கட்டிக்கிடலாம். நம்ம வந்து ரொம்ப நாளா அப்படியே சாரீகள் வந்து பீரோலயே வச்சிருப்போம். ஆனா, அத வந்து எடுத்து கட்டுறதுக்கும் மனசு வராது. புதுசா சாரீஸ் எடுக்கும்போது அதையே கட்டிக்கிட்டே இருப்போம். பழைய சாரியெல்லாம் அப்படியே இருக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு சாரீக்குமே ஒவ்வொரு கதை இருக்கும். அந்த ஞாபகத்தில தான் நான் இன்றைக்கி இந்த சாரிய எடுத்து கட்டுனேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டுட்டு போகும்போது, அங்க போய் கட்டுறதுக்காக கோடி வந்து எடுத்துட்டு போவோம். அப்போ எடுத்த சாரி தான். நான் வந்து ரொம்ப நாளா இத கட்டவே இல்ல. அதனால ப்ளவுஸ வந்து செக் பண்ணி இன்னைக்கு வந்து கட்டியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல வந்து சாரீஸ் எல்லாம் அந்த மாரி கட்டாம வச்சிருந்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கட்ட பாருங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படியே கட்டாமயே வச்சு வேஸ்ட்டா போடுறதுக்கு, இந்த மாரி அப்பப்போ எடுத்து உடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பழைய ஞாபகமும் நமக்கு திரும்புன மாதிரி இருக்கும். நம்மள வந்து எப்போவுமே ஒரு மாதிரி வீட்ல டல்லா இருக்கிறதுக்கு இந்த மாரி ஞாபகங்கள் தான் திரும்ப வந்து நம்மள நல்லபடியா கொண்டு போக முயற்சி பண்ணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த ப்ளவுஸ் இருந்தது. அத எல்லாம் எடுத்து தைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து உடம்பு ஓரளவுக்கு நல்லாவே பரவால்ல இன்னைக்கு. மெடிசன் வந்து எடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பரவால்ல. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மிஷின் வந்து 2 நாளா துணி தைக்காததுனால கொச கொசன்னு இருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த கட் பண்ணுறதுக்கு எடுத்து போட்ட துணி எல்லாம் மேஜையில அப்படியே இருக்குது. இதையும் எடுத்து ஒரு பக்கத்துக்கு ஒதுக்கிக்கிடலாம். ஆனா கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ் இருக்குது. அத வந்து இன்றைக்கி தச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணாத ப்ளவுஸா இருந்தா கூட பரவால்ல. கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ் வந்து சீக்கிரமா தச்சு முடிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நான் இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ 3 ப்ளவுஸ் வந்து இவங்களுக்கு தைக்கிறதுக்கு எடுத்திருந்தோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அன்றைக்கி உடம்புக்கும் முடியல. ஆனாலும் நம்ம அந்த ஒரு ப்ளவுஸை தைக்கணும்னு சொல்லிவிட்டு அதையும் தைச்சி தான் ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டோம். இந்த 2 ப்ளவுஸும் வந்து பெண்டிங்கில் இருந்தது. அதையும் நான் வந்து முடித்து வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போது அந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து தச்சிட்ருக்கேன். இந்த ப்ளவுஸு ஒன்றே ஒன்று தச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிச்ச வேலைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு எந்திரிக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி அந்த டைமில் இருக்கும். அப்போ அந்த ஒரு ப்ளவுஸ் வந்து நான் தச்சுருந்தேன். தச்சு முடிக்கவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. மறுபடியும் கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் இடத்தெல்லாம் மாற்றி உட்காந்துட்டு பிள்ளைகிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் முடிச்சுட்டு அப்படி இருந்துடக்கூடாது. இன்னொரு ப்ளவுஸு கட் பண்ணி வச்சது இருக்குது. அதையும் நைட்டுக்குள்ளே எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் வந்து தைக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். இப்போ அந்த ஒரு ப்ளவுஸு தச்சு முடிக்கவும் 6 மணிக்கு மேலே ஆயிட்டு, நான் வந்து தைக்கக்கூடியது இன்னொரு ப்ளவுஸையும் எடுத்து அப்படியே வந்து மிஷினுக்கு மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறமா கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்தது. அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இப்போது காலையில் இட்லி வச்சு சாப்பிட்ருந்தோம். சாம்பாரும் இருந்தது. மதியத்துக்கு சாப்பாடு வச்சு சமாளித்தாச்சு. ஆனால் காலையிலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சோறு வந்து அதிகமாக வடித்து வச்சுருக்கேன். அதனால இன்றைக்கி நைட்டுக்கு கொஞ்சம் ரசம் வச்சுட்டு, மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் வறுவல் மாதிரி பண்ணி வச்சா, இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இதை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சோறு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடிய டைமில் சிம்பிளாக சமையல் முடிக்கணும் அப்படின்னா, இப்படி ஏதாவது ஒரு ரசம் வச்சுட்டு, ஒரு பொரியல் ஒரு உருளைக்கிழங்கு பொரியலோ, அப்படி இல்லைன்னா அந்த மீல் மேக்கர் மாதிரி ஒரு பொரியல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். எல்லாருமே நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நல்லா நைட்டு வந்து சாப்பிட்டோம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா
கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் அழுக்கு இருக்குது, அதெல்லாம் கழுவணும். இனி சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் வரும் பாருங்க, அதெல்லாம் நம்ம நைட்டே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் இருக்கிற கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு ப்ளவுஸும் வந்து தைச்சிடலாம். எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி தான், நம்ம இன்றைக்கி அந்த ப்ளவுஸையும் முடித்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸும் வந்து நான் தச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து 2, 3 நாளாக சோம்பேறித்தனமாகவே இருந்தது. நமக்கு மாத்திரை எடுத்துட்டு நல்லா தூங்கி தூங்கி இருந்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல போல் இருந்தது. நைட்டும் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸையும் தைச்சாச்சு. அப்போ நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கி 2 ப்ளவுஸும் வந்து தைச்சிருக்கோம். வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே பார்த்துருக்கோம். துணி துவைச்சி போட்டிருந்ததும் காஞ்சிட்டு அதையும் வந்து நைட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு தூங்கினா சரி நம்ம வேலை வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ தான் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் நம்ம வேலைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படியாவது ஒரு வகையில் எனர்ஜி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ காய போட்ட துணியெல்லாம் எடுத்து வந்து ரூமில் போட்டுட்டு அந்த மேட் வந்து கொஞ்சம் காஞ்சி இருந்தது, அதையும் எடுத்துடலாம். இது வந்து நேற்று காலையில் துவைச்சி போட்ட மேட்டு. திங்கட்கிழமை நைட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போது இன்றைக்கி துவைச்சி போட்ட மேட் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். சுத்தமாக வெயிலே இல்லை, இணல் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் நமக்கு வந்து மழை இருக்குதுன்னு சொன்னாங்க, சுத்தமாக மழையுமே இல்லை. இன்றைக்கி காலையிலேருந்தே ரொம்பவே உற்சாகமாக தான் இந்த நாள் வந்து போச்சுது. 2, 3 நாள் நம்ம சோர்வாக இருந்ததுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பாக தான் இருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.